இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, WWE பார்க்குற ரசிகர்களுக்கு மிக அதிர்ச்சியான விஷயம் தான். என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அதாவது WWE கிட்டத்தட்ட இந்தியாவுல மிகப்பெரிய ஃபேமஸ் ஆவறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சோனி நெட்வொர்க் தான். அந்த சோனி நெட்வொர்க்கோட முந்தின சேனலான 10 போர்ட்ஸ் நிறுவனம் தான். 10 போர்ட்ஸ் தான் WWE ரொம்பவே ஃபேமஸ் ஆக்குனாங்க. அப்படிப்பட்ட 10 போர்ட்ஸ்லேருந்து 10 போர்ட்ஸோட நிறுவனமான சோனி நெட்வொர்க், அதோட தலைமை நிறுவனமான சோனி நெட்வொர்க்கும் 2 பேரும் தான் சேர்ந்து WWE டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாவில். WWE இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமானது சோனி நெட்வொர்க் தான். அப்படிப்பட்ட சோனி நெட்வொர்க் WWE இனிமேல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதுல மிகப்பெரிய முடிவாயிருச்சு. இனிமேல் WWE நம்ம டிவியிலேயே பார்க்க முடியாது. அதை WWE அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் WWE உங்களுக்கு எந்த அளவுக்கு டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, WWE நீங்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு சோனி நெட்வொர்க் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு WWE பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து சோனியோட 10 போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தான் நான் ஸ்டார்டிங் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் சோனியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிவி மார்க்கெட்டில் சோனிக்கு வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் ஒரு வேற லெவல் இடம் இருக்குது. அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது இந்தியாவில். அந்த இடத்த இப்போ WWE விட்டுட்டு வேறொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸுக்கு கூட போயிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கூட போயிருக்கிறதுனால இது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது முடியும். இப்போ WWE நெட்ஃப்ளிக்ஸை குளோபலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால WWE இந்தியா மார்க்கெட்டில் மிகப்பெரிய அடி வாங்குன்றது நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா டிவியில தான் பெரும்பாலும் பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க WWE. இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்ப்பாங்கன்றது ஒரு கேள்வி. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பே பண்ணி ஆகணும். அப்படி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பே பண்ணி பார்த்தாலும் உங்களோட டெய்லி டேட்டாவான 2GB டேட்டா அதிகபட்சம் யாரும் போட்டிருந்தீங்கன்னா அந்த 2GB டேட்டாவும் சீக்கிரம் உங்களுக்கு தீந்துரும். அதனால நெட்ஃப்ளிக்ஸ்ல பார்க்கறதே நிறைய பேர் தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. அதனாலவே வேர்ல்டுலேயே அதிக பாப்புலேஷன் கொண்ட நாட்டில் இந்தியாவில் இந்த மாதிரி முடிவு எடுத்து கொஞ்சம் வியூவர்ஷிப் அதிக வாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்படி மாறுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு வீக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்போ வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே WWE உங்களால் நெட்டில் பார்க்க முடியல, நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியலாம் வருத்தப்பட வேண்டாம். நம்ம சேனலில் அதை தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்துச்சுன்றதை நம்ம ரிவ்யூ, அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகிறத டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் WWE எப்போ டிவியிலேருந்து அப்படியே மூவ்மெண்ட் ஆகி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு உள்ள போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நடக்க போகுது. அதாவது இந்த வருஷம் ரெசல்மேனியா கூட நீங்க டிவியில பார்க்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.